Good evening, everyone. One second. வந்து இன்னைக்கு தான் இந்த பேட்சோட லாஸ்ட் கிளாஸு 24th கிளாஸ் இது. லாக் ஷிப்பிங், டேட்டாபேஸ் மிரரிங், டேட்டாபேஸ் மைக்ரேஷன் அசிஸ்டன்ட், அப்புறம் டைனமிக் டேட்டா மாஸ்கிங், இண்டெக்ஸ் ஃப்ராக்மெண்டேஷன், ரீபில்ட், ரீஆர்கனைஸ், அப்டேட் ஸ்டாட்ஸு, கொரி ஆப்டிமைசர், அப்புறம் டிபி ஷ்ரிங்க்கு, அப்டேட் ஸ்டாட்ஸு, பாயிண்ட் இன் டைம் ரெக்கவரி, டேட்டா லாஸ் சினாரியோ, இதெல்லாம் பார்த்துருப்போம் இது வரையும். அப்புறம் பாயிண்ட் இன் டைம் ரீஸ்டோரில் காமனான மிஸ்டேக்ஸ் என்னெல்லாம் பண்ணுவோம், அதை எப்படி அவாய்ட் பண்ணுறது, அப்புறம் ஸ்னாப்ஷாட் ரெப்ளிகேஷன் எப்படி செய்கிறது, அதில் என்ன மாதிரி பிரச்சனைகள் வரும், அப்புறம் டிரான்சாக்ஷன் ரெப்ளிகேஷனு, அதுக்கப்புறம் மெர்ஜ் ரெப்ளிகேஷன் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தோம். அப்புறம் ரெக்கவரி பெண்டிங் ஸ்டேட்டுக்கு எப்படி ஒரு டேட்டாபேஸை கொண்டு போய் அதை எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது, ஆன்லைன் கொண்டு வர்றது அப்படிங்கிறத பார்த்தோம். அப்புறம் ஒரு எஸ்பிஐடி வந்து என்ன மாதிரி சினாரியோவில் நம்ம வந்து கில் பண்ணுறது, அந்த ப்ரொசீஜரை பார்த்தோம். அப்புறம் டெட்லாக் ப்ராசஸ் வந்து எப்படி கண்டுபிடிக்கிறது, ஒரு எக்ஸாம்பிளோட பார்த்தோம் அது. அப்புறம் ஒரு வெவ்வேறு வழிகளில் எஸ்கியூஎல் சர்வர் வந்து எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது, கமெண்ட் ப்ராம்ப்டை யூஸ் பண்ணி, பவர் ஷெல்லை யூஸ் பண்ணி, அப்புறம் எஸ்கியூஎல் சர்வர் கான்ஃபிகரேஷன் மேனேஜரை யூஸ் பண்ணி, அப்புறம் சர்வீசஸ் டாட் எம்எஸ்சி அப்படிங்கிற ஒரு கன்சோலை யூஸ் பண்ணி, எஸ்கியூஎல் கமெண்ட்டு, அப்புறம் எஸ்கியூஎல் சர்வர் மேனேஜ்மெண்ட் ஸ்டுடியோ யூஸ் பண்ணி எப்படி எஸ்கியூஎல் சர்வீஸை வந்து ஸ்டார்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்தோம். அப்புறம் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு இன்டர்வியூ பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒரு 50 எஸ்கியூஎல் சர்வர் டிபிஏ இன்டர்வியூ கொஸ்டின்ஸ் வித் ஆன்சர்ஸோட பார்க்க போகிறோம். ஒரு சின்ன ஒரு குட்டி கதை பார்க்க போகிறோம். எஸ்கியூஎல் டிபிஏ என்ன மாதிரிலாம் அவங்க வந்து வேலை செய்வாங்க அப்படிங்கிற மாதிரி. ஒரு ராஜா கோட்டையில் இருப்பார்ல, அந்த மாதிரி ஒரு கிங்டம் பேலஸில் இருக்க மாதிரி ஒரு ஸ்டோரி, அதுதான் பார்க்க போகிறோம். சரி. வாட் இஸ் லாக் ஷிப்பிங் இன் எஸ்கியூஎல் சர்வர்? எஸ்கியூஎல் சர்வரில் லாக் ஷிப்பிங் அப்படின்னா என்ன அப்படின்னா, லாக் ஷிப்பிங்கிறது ஒரு ஹை அவைலபிலிட்டி ஃபீச்சர். இது எதுக்கு பயன்படும் அப்படின்னா, உங்களோட லாக்ஸை வந்து டிரான்சாக்ஷன் லாக் வந்து ஆட்டோமேட்டிக்காக பேக்கப் எடுத்து எங்க பிரைமரி சர்வரில் எடுத்துட்டு அதை அப்படியே செகண்டரி சர்வரில் போய் ரீஸ்டோர் பண்ணுது அப்படின்னா அதுதான் லாக் ஷிப்பிங் ப்ரொசீஜர் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து எஸ்கியூஎல் ஸ்கிரிப்ட்ல பார்த்தீங்கன்னா பேக்கப் லாகு டேட்டாபேஸ் நேமு டு டிஸ்க்கு ஈக்குவல் டு எந்த பாத்தில் டிரான்சாக்ஷன் லாக் பேக்கப் விழுவணும் அப்படிங்கிறத நீங்கள் அந்த பாத்தை ஸ்பெசிஃபை பண்ணணும். அதுக்கப்புறம் இந்த பேக்கப்பை எப்படி அங்கே போய் ரீஸ்டோர் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரீஸ்டோர் லாகு டேட்டாபேஸ் நேம் ஃப்ரம் டிஸ்க்கு எந்த பாத் அப்படிங்கிறத ஃபுல்லாக நீங்கள் ஸ்பெசிஃபை பண்ணணும். வித் ரெக்கவரி அப்படின்னு வித் நோ ரெக்கவரின்னு கொடுக்கணும். வித் நோ ரெக்கவரின்னு கொடுத்தீங்கன்னா தான் அடுத்தடுத்த லாக் வந்து அப்ளை ஆகும். இது ரொம்ப மஸ்ட்டு. இதுதான் லாக் ஷிப்பிங்ல எஸ்கியூஎல் சர்வரில் லாக் ஷிப்பிங் அப்படின்னா என்ன அப்படிங்கிறது ஒரு சிம்பிளா புரிஞ்சுக்கிறதுக்கு. அடுத்து, வாட் ஆர் த கீ காம்போனன்ட்ஸ் ஆஃப் லாக் ஷிப்பிங்? லாக் ஷிப்பிங்ல என்ன மாதிரி முக்கியமான காம்போனன்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரைமரி சர்வர் வேணும், ஒரு செகண்டரி சர்வர் வேணும், மானிட்டர் சர்வர், இது ஆப்ஷனல், வச்சுக்கலாம் இல்லை வேணாம் அப்படின்னா ஓகே. 3 டைப் ஆஃப் ஜாப் வரும். ஹவு மெனி டைப் ஆஃப் ஜாப் இன்வால்வ் லாக் ஷிப்பிங் அப்படின்னு கூட கேட்பாங்க. அதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா பேக்கப் ஜாப். இந்த பேக்கப் ஜாப் என்ன பண்ணும் அப்படின்னா, லாக் பேக்கப்பை எடுக்கும், டிலாக் பேக்கப்பை. அந்த எடுத்த டிலாக் பேக்கப்பை இந்த காப்பி ஜாப் வந்து காப்பி பண்ணோம். காப்பி பண்ணிட்டு செகண்டரி சர்வரில் போய் பிளேஸ் ஆன பிறகு இந்த ரீஸ்டோர் ஜாப் அதை ரீஸ்டோர் பண்ணிடும் செகண்டரி சர்வரில் இருக்கிற டேட்டாபேஸ்ல. இந்த 3 ஜாப் ரன் ஆகும் லாக் ஷிப்பிங்ல. அடுத்து எப்படி லாக் ஷிப்பிங் வந்து மானிட்டர் பண்ணுவீங்க அப்படின்னா, மானிட்டர் சர்வர் வச்சு யூஸ் பண்ணலாம். செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் இந்த லாக் ஷிப்பிங் மானிட்டர் செகண்டரி அப்படின்னு ஒரு சரி டேபிள் இருக்கு. இந்த டேபிள் மூலமா நீங்க வந்து
மானிட்டர் பண்ணலாம் லாக் ஷிப்பிங். ஏன் லாக் ஷிப்பிங்கை மானிட்டர் பண்ணணும், ஏதாவது ஐடியா இருக்கா? எதுக்காக மானிட்டர் பண்றோம்னா, இப்போ பிரைமரியிலேருந்து செகண்டரிக்கு போயிட்டு இருக்கு, செட் பண்ணிட்டீங்க, திடீர்னு நின்றுச்சுன்னு வச்சுங்க, எப்படி நம்மளுக்கு தெரியும்? அப்போ இந்த மானிட்டர் பண்ணீங்கன்னா தானே, அப்போ என்ன பண்ணணும், இந்த டேபிளை நீங்கள் மானிட்டர் பண்ணி இந்த வேல்யூக்கு மேலே போனால் எனக்கு அலர்ட் அடி அப்படிங்கிற மாதிரி செட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இமெயில் வந்துடும். அப்போ என்ன ஆகும், ஒரு எடுத்துக்காட்டுக்கு நீங்கள் 1 hour கேப் என்னால் அக்செப்டபுள், 1 hourக்கு மேலே ஜாப் வந்து டிரான்சாக்ஷன் லாக் பேக்கப் வந்து அப்ளை ஆகலை, எங்கேயோ ஒரு இடத்துல ஜாப் ரன் ஆகலை, 3 ஜாப்ல பேக்கப் ஜாபு, காப்பி ஜாபு, ரீஸ்டோர் ஜாப், இந்த 3 ஜாப்ல ஏதோ ஒன்று ரன் ஆகலை அப்படின்னா உங்களோட ஆக்டிவிட்டி ஹோல்ட் ஆயிரும். அதான் இந்த இதில் செகண்டரியில் சிங்க் ஆகிறது நின்று போயிடும். இங்கே ப்ரொடக்ஷனில் இருக்கிற பிரைமரியில் இருக்கிற லாக் பேக்கப் எடுத்தது. அந்த டிஸ்கண்டினியூட்டி ஆனதை நீங்கள் கண்டுபிடிக்கணும்ல. அப்போ இந்த இந்த மானிட்டர் பண்ணீங்கன்னா தான் தெரியும். மானிட்டருங்கிறது ரொம்ப முக்கியம். இது வந்து நீங்கள் நிறைய வகையில் மானிட்டர் பண்ணலாம். அது வந்து தேர்ட் பார்ட்டி டூல் இருக்குல்ல, அது மூலமாக மானிட்டர் பண்ணலாம். இந்த மாதிரி கஸ்டம் மானிட்டரிங், அலர்ட்ஸ் மானிட்டரிங் வச்சு பண்ணலாம். அடுத்து லாக் ஷிப்பிங் மிரரிங் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்து, டிஃபரன்ஸ் பிட்வீன் லாக் ஷிப்பிங் அண்ட் மிரரிங் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது சிங்க் ஆகுறது பார்த்தீங்கன்னா பேக்கப் எடுத்து ரீஸ்டோர் பண்ணோம். இந்த மிரரிங்ல இருக்க மாதிரி என் பாயிண்ட் வழியா சிங்க் ஆகாது. அதுதான் அந்த சிங்க்னு சொல்றது. இது இங்கேயும் சிங்க் தான் ஆகும், ஆனா இந்த மாதிரி பிகைண்ட் இன்டர்னலா நடக்கும், சிஸ்டம் வழியாவே போகும். மிரரிங்ல மட்டும் பார்த்தீங்கன்னா இதுல அப்படி இருக்காது. ஒரு லாக் பேக்கப் ரன் ஆகும், அதை காப்பி ஆகும், அப்புறம் ரீஸ்டோர் ஆகும். அடுத்து ஃபெயிலோவர் பார்த்தீங்கன்னா லாக் ஷிப்பிங்ல மேனுவலாக தான் பண்ணலாம். இப்போ செகண்டரி நீங்கள் வந்து ஆக்டிவேட் பண்ணணும் அப்படின்னா, இப்போ பிரைமரி ஏதோ டவுன் ஆயிடுச்சு அப்படின்னா செகண்டரி சர்வரை நீங்கள் வந்து ஆக்டிவேட் பண்ணணும் அப்படின்னாவே என்ன பண்ணணும், அதை வந்து நீங்கள் வந்து ரீஸ்டோர் டேட்டாபேஸ் நேம் வித் ரெக்கவரின்னு ஆன்லைனில் கொண்டு வந்துட்டு எல்லா ஜாபையும் டிசைல் பண்ணிட்டு ஒரு யூசர்கிட்ட கொடுத்துட வேண்டியதான். நீங்கள் அது மேனுவலாக பண்ண முடியும். அதுவே மிரரிங்னா ஆட்டோமேட்டிக்காக பண்ணலாம், விட்னஸ் சர்வர் இருந்துச்சுன்னா. அடுத்து செகண்டரி வந்து ரீட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாக் ஷிப்பிங்ல பண்ண முடியும், மிரரிங்ல பண்ண முடியாது. லாக் ஷிப்பிங்ல எப்படின்னா ஸ்டாண்ட் பை ரீடு அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், பார்த்துருப்பீங்க, அதுல பண்ணலாம். அப்புறம் டேட்டாபேஸ் மிரரிங். வாட் இஸ் டேட்டாபேஸ் மிரரிங் அப்படின்னா, டேட்டாபேஸ் மிரரிங் வந்து 2 காப்பி ஆஃப் சிங்கிள் டேட்டாபேஸ் தட் மஸ்ட் ரிசைட் ஆன் டிஃப்ரெண்ட் சர்வர் இன்ஸ்டன்ஸ். டேட்டாபேஸ் மிரரிங்னாவே ஒரு காப்பி எடுத்து இன்னொரு இடத்துல எங்கேயே வச்சுக்கிறது. மிரர்னா கண்ணாடி மாதிரி, நம்ம கண்ணாடியில பாக்குறோம் அப்படின்னா நம்ம முகம் தெரியுதுல இன்னொரு காப்பி, அதே மாதிரி டேட்டாபேஸை இன்னொரு காப்பி எடுத்து வேற சர்வர்ல வச்சுக்கிறீங்க அப்படின்னா அதுதான் டேட்டாபேஸ் மிரரிங். இது எது வழியா அந்த கம்யூனிகேஷன் நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா என் பாயிண்ட் மூலமா நடக்கும். அந்த என் பாயிண்ட் வந்து அப்பப்போ அந்த ஸ்டேட் வந்து ஸ்டாப்னு போச்சுன்னா ஒர்க் ஆகாது, மிரரிங் சிங்க் ஆகாது. இதை நீங்க பாத்துக்கணும், வேலிடேட் பண்ணிக்கணும். எப்படி ஒரு என் பாயிண்ட் கிரியேட் பண்ணுவீங்க அப்படின்னா, கிரியேட் என் பாயிண்ட் நேம் ஸ்டேட் ஈக்குவல் டு ஸ்டார்டட் அஸ் டிசிபி லிசனர் அண்டர்ஸ்கோர் போர்ட் ஈக்குவல் டு அந்த போர்ட் நம்பர். ஃபார் டேட்டாபேஸ் மிரரிங் என்ன ரோல், இது மிரரா பார்ட்னராங்கிறத கொடுத்துடணும். இதே இது மிரர் சர்வரில் கிரியேட் பண்ணிட்டீங்கன்னா இங்கே ரோல் கிட்ட மிரர்னு கொடுத்துருவீங்க, அவ்வளோ. இந்த மாதிரி தான் என் பாயிண்ட்டை நீங்கள் கிரியேட் பண்ணுறது. அடுத்து மிரர்ல எத்தனை மோட்ஸ் இருக்கு அப்படின்னா, இது ஏற்கனவே நம்ம பார்த்தது தான். ஹை பெர்ஃபார்மன்ஸ் இது வந்து அசின்க்ரனஸ் மோட்ல நடக்கும். ஹை சேஃப்டி இது வந்து சின்க்ரனஸ் மோட்ல நடக்கும். ஹை சேஃப்டி வித் ஆட்டோமேட்டிக் ஃபெயிலியர்னா ஒரு விட்னஸ் சர்வர் மூணாவதா ஒரு சர்வரை போட்டு கண்காணிச்சு, இப்போ பிரின்சிபல் சர்வரில் ஏதாவது பிரச்சனை அப்படின்னா செகண்டரி சர்வர் வந்து ஆக்டிவேட் அப் ஆயிரும், இது பிரைமரி ரோல் ஆயிரும். அதுதான் வந்து ஹை சேஃப்டி வித் ஆட்டோமேட்டிக் ஃபெயிலியர். இதுவும் ஹை சேஃப்டி தான், ஆனால் இன்னொரு சர்வர் இருக்காது, வெறும் பிரைமரி செகண்டரி இருக்கிறதுனால ஆட்டோமேட்டிக்கா செகண்டரி சர்வர் பிரைமரியா மாறாது. ஹை பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா அது அசின்க்ரனஸ் மோட் வழியா சிங்க் நடக்கும். இது என்ன ரீசன் அப்படின்னா, பிரைமரியில் வந்து அப்ளை பண்ணதுன்னு வச்சுக்கோங்க, செகண்டரியிலேருந்து அக்னாலஜ்மெண்ட்லாம் வருதானலாம் பார்க்காது, டக்கு டக்கு டக்குன்னு பட்டு பட்டு அடிச்சுட்டு போயிட்டே இருக்கும், கமிட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கும். ஆனால் இங்கே அப்படி கிடையாது. சின்க்ரனஸ் மோட் இருக்குல்ல, ஹை சேஃப்டி மோட்ல, இந்த ஹை சேஃப்டி மோட்ல பார்த்தீங்கன்னா இங்கே போய் அந்த மிரர் சர்வரில் அப்ளை பண்ணி பிரின்சிபல் சர்வரில் வந்து அக்னாலஜ்மெண்ட் வரணும், இந்த மாதிரி போயிட்டு நாங்கள் போய் அப்ளை பண்ணிட்டேன் அப்படின்னா அதுக்கப்புறம் தான் இங்கே வந்து அப்ளையே பண்ணணும். இது கொஞ்சம் ஒரு லேகிங் இருக்கும். சின்க்ரனஸ் மோட்ல பார்த்தீங்கன்னா சேஃப்டியாக இருக்கும், டேட்டா வந்து லாஸ் ஆகாது. இங்கே லாஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அசின்க்ரனஸ் மோட்ல.
ஒரு சில கம்பெனில என்னன்னா எனக்கு பெர்ஃபார்மன்ஸ் வேணும், டேட்டா கொஞ்சம் லாஸ் ஆன கூட எனக்கு பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி சூழல்ல சிங்க்ரனஸ் மோடு போவாங்க. எனக்கு டேட்டா லாஸ் கொஞ்சம் கூட அக்செப்டே பண்ணிக்க முடியாது அப்படின்னா ஹை சேஃப்டி சிங்க்ரனஸ் மோடு போயிடுவாங்க. அடுத்து ஒரு மிரரிங்ல விட்னஸோட ரோல் என்ன, வாட் இஸ் த ரோல் ஆஃப் ஏ விட்னஸ் இன் மிரரிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு ஆட்டோமேட்டிக் ஃபெயிலோரை வந்து எனேபிள் பண்றதுக்காக ஹை சேஃப்டி மோட் வழியா பயன்படும். அதுதான் விட்னஸோட பயன்பாடு. வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் டேட்டா மைக்ரேஷன் அசிஸ்டன்ட்? இந்த பேர்லேயே பாருங்க, டேட்டா பேஸை மைக்ரேட் பண்றதுக்கு உதவுறது. To assess SQL Server database for compatibility issues and migrate them to new version of SQL or Azure database. Azure SQL database. Cloud all on premise. அங்க வந்து நீங்க வந்து ஃபர்ஸ்ட் அனலைஸ் பண்ணி ஏதாவது பிரச்சனை இருக்கா அப்படின்னு அசஸ்மெண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க அந்த பிரச்சனையெல்லாம் சரி பண்றது எப்படின்னு பிளானோட அதுக்கப்புறம் நீங்க மைக்ரேட் பண்ணுவீங்க. எங்க மைக்ரேட் பண்ணீங்கன்னா லோவர் வெர்ஷன்ல இருந்து ஹையர் வெர்ஷனுக்கு, அதே மாதிரி அசூர் கிளவுடுக்கு நீங்க மைக்ரேட் பண்ணலாம். இதுதான் ஆன்சர். டேட்டா மைக்ரேஷன் அசிஸ்டன்டோட வேலை. அடுத்து என்ன மாதிரி பிரச்சனைய டேட்டா மைக்ரேஷன் அசிஸ்டன்ட் வந்து டிடெக்ட் பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எந்த ஃபீச்சர்லாம் டெப்ரிஷியேட் ஆயிடுச்சு, அடுத்து எந்த சேஞ்சஸ் வந்து பிரேக் ஆகும், அப்புறம் என்ன மாதிரி கம்பேட்டிபிலிட்டி லெவல் இஷ்யூஸ் வரும், இதெல்லாம் வந்து டிடெக்ட் பண்ணி உங்களுக்கு சொல்லிடும். நீங்க 2012 இருந்து 2018 வரப்போறீங்க, 2019 வரப்போறீங்க அப்படின்னா இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் இருக்கும், இதெல்லாம் நீங்க வந்து கோடை வந்து ரீரைட் பண்ணிக்கிங்க அப்படிங்கிறத உங்களுக்கு வந்து டிடெக்ட் பண்ணி சொல்லிடும். இப்போ மைக்ரேஷன் பண்ணும் பொழுது நம்ம சோர்ஸ் சர்வர்ல லாகின்ஸ் ஜாப்ஸ் எல்லாம் இருக்குன்னு வச்சுங்களேன், அதெல்லாம் மைக்ரேட் பண்ணுமா அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆன்சர் வந்து நோ. டிஎம்ஏ வந்து டேட்டாபேஸ் மட்டும்தான் மைக்ரேட் பண்ணோம். நம்ம இந்த லாகின் ஜாப் எல்லாம் பண்றதுக்கு நம்ம கஸ்டம் ஸ்கிரிப்டை யூஸ் பண்ணி பண்ணலாம். இது ஜாபும் லாகின் நான் கொண்டு தானே வரணும், அப்பதானே இங்க ஒர்க் ஆகும். அப்ப இது வந்து ஸ்கிரிப்ட் வழியா பண்ணுவீங்க. இது ஜாப்ஸ் எல்லாம் எப்படி எடுப்போம்னா ஜஸ்ட் ஒரு சாம்பிளா சொல்லி காமிக்கிறேன். இப்போ ஜாப்ஸ் நான் எடுக்கணும்னா இந்த ஜாப்ஸ் இருக்குல்ல, எஸ்கியூஎல் சர்வர் ஏஜென்ட் எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டு ஜாப்ஸ் ஃபோல்டர் போயிட்டு டியூல போயிட்டு ஆப்ஜெக்ட் எக்ஸ்ப்ளோர் டீடைல்ஸ் இருக்கு பாருங்க, அதை அப்படியே கிளிக் பண்ணீங்கன்னா ரைட் சைடில் ஒரு விண்டோ வரும். இப்போ எத்தனை இந்த ஜாப்ஸ் ஃபோல்டருக்குள்ள இருக்கோ எல்லாம் வரும். இங்கே போயிட்டு நீங்கள் எதை எடுக்கணுமோ ரைட் கிளிக் பண்ணி ஸ்கிரிப்ட் கொடுக்கலாம், ஒன்று ஒன்றா இப்படி எடுத்துக்கலாம். இல்லை ஒட்டுக்கா மொத்த ஜாபையும் நான் அங்கே கொண்டு போகிறேன் புது சர்வருக்கு அப்படின்னா ஒன்று ஒன்றெல்லாம் நீங்கள் கொடுக்க தேவையில்லை. இதை மட்டும் காப்பி பண்ணி ரன் பண்ணலாம். ஒரு ஜாபை மட்டும் நீங்கள் மைக்ரேட் பண்ணுறீங்கன்னா, இல்லை எனக்கு எல்லாத்தையும் மைக்ரேட் பண்ணோம்னா கண்ட்ரோல் ஏ ப்ரெஸ் பண்ணிருங்க, ரைட் கிளிக் பண்ணி கிரியேட். இப்போ ஸ்கிரிப்ட் ரெடி ஆயிரும். இப்போ ஸ்கிரிப்ட் ஜென்ரேட் பண்ணிட்டு இருக்கு பாருங்க, ரெடி ஆயிடுச்சு. ரெடி ஆயிடுச்சு. எல்லா ஜாபும் இப்போ ஸ்கிரிப்டா ரெடி ஆயிடுச்சு. காப்பி பண்ணி நீங்க எங்க கொண்டு போறீங்களோ அங்க கொண்ட இந்த இந்த ஃபைல் அங்க வச்சு ரன் பண்ணீங்கன்னா உங்களோட டார்கெட் சர்வர்ல ரன் ஆகி இந்த ஜாபும் மைக்ரேட் ஆயிரும். இப்படிதான் ஜாப்ஸ் மைக்ரேட் பண்ணுவோம். லாகின்ஸ் வந்து ஒரு எஸ்பி ஹெல்ப் ரெவ் லாகின் அப்படின்னு ஒரு கஸ்டம் ஸ்கிரிப்ட் இருக்கு. இது வந்து மைக்ரோசாஃப்ட் கொடுத்த ஸ்கிரிப்ட். அது வழியா மைக்ரேட் பண்ணுவோம். எஸ்பி இந்த ஸ்டோர் ஹெல்ப் இந்த ஸ்டோர் ரெவ் லாகின். இந்த வருது பாருங்க, டிரான்ஸ்ஃபர் லாகின்ஸ் அண்ட் பாஸ்வேர்ட் பிட்வீன் இன்ஸ்டன்ஸ். இந்த ஸ்கிரிப்டை ரன் பண்ணி சோர்ஸ் சர்வர்ல அப்படியே காப்பி பண்ணி டார்கெட் சர்வர்ல இந்த சொல்லியிருக்க ஸ்டெப்ஸ் படி அப்படியே நீங்க கொண்டு போய் அங்க ரன் பண்ணணும். அங்க சோர்ஸ் சர்வர்ல ரன் பண்ணி ஸ்கிரிப்ட் எல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டீங்கன்னா அது அப்படியே கொண்ட டார்கெட் சர்வர்ல ரன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு சோர்ஸ் சர்வர்ல இருந்த அனைத்து லாகின்ஸும் அங்கேயும் கிரியேட் ஆயிரும். அடுத்து டைனமிக் டேட்டா மாஸ்கிங் அப்படின்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது ஒரு ஃபீச்சரு. இது எதுக்குன்னா மாஸ்க் சென்சிட்டிவ் டேட்டா அட் query டைம்
வித்தவுட் மாடிஃபையிங் டேட்டா. டேட்டாவை ஆக்சுவலா மாத்தாம நீங்க கொரி பண்ணும் பொழுது மட்டும் மாஸ்க் பண்ண மாதிரி காமிக்கிறது பேர் தான் டைனமிக் டேட்டா மாஸ்கிங். இப்போ எடுத்துக்காட்டுக்கு எம்ப்ளாயிஸ்னு ஒரு டேபிள் இருக்கு, அதுல எஸ்எஸ்என் நம்பர், சோசியல் செக்யூரிட்டி நம்பர் இருக்கு. இந்த சோசியல் இப்போ செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் எம்ப்ளாயிஸ் அப்படின்னு பாக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ எஸ்எஸ்என் நம்பர் மட்டும் அப்படியே காமிக்காம கொஞ்சம் மாஸ்க் பண்ணி காமி அப்படின்னா அதுல என்ன இருக்கோ அதை மாஸ்க் பண்ணி காமிக்கும். அதுதான் டைனமிக் டேட்டா மாஸ்கிங். இது எப்படி பண்ணுவோம்னா டேபிள் கிரியேட் பண்றப்ப இதை கொடுத்துருவோம். இது இருக்காது வழக்கமா டேபிள் கிரியேட் பண்றப்ப. கிரியேட் டேபிள், டேபிள் நேம், காலம் நேம், டேட்டா டைப், அவ்வளவுதான் முடிஞ்சிடும். நல் இல்லை நாட் நல் இப்படி கொடுத்துட்டு இது எக்ஸ்ட்ராவா இந்த இது வரும், மாஸ்க்டு வித் ஃபங்க்ஷன் ஈக்குவல் டு டிஃபால்ட். இந்த மாதிரி எக்ஸ்ட்ராவா வந்துடும். இது கொடுத்துட்டீங்கன்னா இங்க டேட்டா உள்ள ரெக்கார்ட் ஆகுது. எஸ்எஸ்என் நம்பர், சோசியல் செக்யூரிட்டி நம்பர், இது நம்ம ஊர்ல ஆதார் நம்பர் மாதிரி. இது வந்து மாஸ்க் பண்ணி காமிக்கும். அடுத்து என்னென்ன டைப்ஸ் ஆஃப் மாஸ்கிங் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா டிஃபால்ட், இதுதான் டிஃபால்ட் மாஸ்கிங். அது மாதிரி இமெயில மாஸ்க் பண்றது, கஸ்டமா நீங்க இந்தந்த இதை பண்ணு அப்படின்னு சொல்றது. அடுத்து ரேண்டமா நியூமரிக் நம்பர்ஸ் கண்ணபுரான போல இது பண்ணி விட, ஷஃபிள் பண்ணி விடும். இது இத்தனை டைப்ஸ் இருக்கு. டிஃபால்ட்டு, இமெயில், கஸ்டம், ரேண்டம், இந்த 4 இருக்கு. இதை ஞாபகம் வச்சுக்கிறது இப்படி கூட ஞாபகம் வச்சுங்க, டிஇசிஆர் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. டிஇசிஆர் டிஃபால்ட்டு, இமெயில் மாஸ்க்கு, கஸ்டம் ஸ்ட்ரிங் மாஸ்க்கு, ரேண்டம், நியூமரிக். அடுத்து டிபி வந்து மாஸ்க் டேட்டாவை பார்க்க முடியுமா அப்படின்னா பார்க்க முடியும், அன்லஸ் தே ஆர் எக்ஸ்பிளிசிட்லி டினைட் அன்மாஸ்க் பர்மிஷன். அவங்கள பார்க்க விடாம தடுக்காத வரை அவங்களால பார்க்க முடியும். அடுத்து இண்டெக்ஸ் ஃப்ராக்மெண்டேஷன் அப்படின்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இட் ரெஃபர்ஸ் டு ஸ்கேட்டர்ட் இண்டெக்ஸ் பேஜஸ் இம்பாக்டிங் பர்ஃபார்மன்ஸ். உங்களோட டேட்டாபேஸ்ல இண்டெக்ஸ் பேஜ் எல்லாம் கண்ணாபின்னான்னு பரவி கிடக்குது, அதனால உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப அடி வாங்குது அப்படின்னா உங்களோட டேட்டாபேஸோட பெர்ஃபார்மன்ஸ், அதை தான் இண்டெக்ஸ் ஃப்ராக்மெண்டேஷன் சொல்லுவாங்க. அது எப்படி செக் பண்ணுவீங்கன்னா இந்த டைனமிக் வியூ யூஸ் பண்ணி செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் sys டாட் டிஎம் அண்டர் ஸ்கோர் டிபி அண்டர் ஸ்கோர் இண்டெக்ஸ் அண்டர் ஸ்கோர் பிசிக்கல் ஸ்டாட்ஸ் அப்படிங்கிற ஒரு டைனமிக் மேனேஜ்மெண்ட் வியூவை யூஸ் பண்ணி நம்ம கண்டுபிடிப்போம் இண்டெக்ஸ் ஃப்ராக்மெண்டேஷனை. அடுத்து என்ன டிஃபரன்ஸ் ரீஆர்கனைஸுக்கும் ரீபில்டு? டிஃபரன்ஸ் பிட்வீன் ரீஆர்கனைஸ் அண்ட் ரீபில்ட். ரீஆர்கனைஸ்னு பார்த்தீங்கன்னா லைட் வெயிட்டு, டிஃப்ராக் மட்டும் பண்ணும். ரீபில்ட்னு பார்த்தீங்கன்னா உங்களோட இண்டெக்ஸை போட்டு தள்ளிட்டு திருப்பி கிரியேட் பண்ணிவிடும். ரீபில்டு உங்களுக்கு ஞாபகம் இருக்கா எப்போ ரீஆர்கனைஸ் பண்ணணும் எப்போ ரீபில்ட் பண்ணணும்னு? 0 to 30% இண்டெக்ஸ் ஃப்ராக்மெண்டேஷன் இருக்கு அப்படின்னா இது வந்து கிரேட்டர் than 30% இருந்துச்சுன்னா ரீபில்டு போகும். இண்டெக்ஸ் ஐஎஃப்ங்கிறது இண்டெக்ஸ் ஃப்ராக்மெண்டேஷன். இது எப்படி பண்ணோம்னா ஆல்டர் இண்டெக்ஸ், இண்டெக்ஸ் நேம் ஆன் எந்த டேபிள் ரீஆர்கனைஸ் பண்றீங்களா ரீபில்ட் பண்றீங்களா, இந்த லாஸ்ட் இது மட்டும் மாறும். அவ்வளவுதான், இதுதான் டிஃபரன்ஸ். அப்புறம் எப்போ அப்டேட் ஸ்டாட்ஸ் ரன் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களோட டேட்டாபேஸ்ல ஒரு 10 லட்சம் ரெக்கார்ட் இருக்கு, ஒரு 10,000 ரெக்கார்ட் இருக்கு அப்படின்னா 10% அப்படின்னா எவ்வளோ, 200? சரி 20%னா 200. 200 ரெக்கார்டு அங்கே சேஞ்ச் ஆயிருக்கு அப்படின்னா அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல நீங்க வந்து அப்டேட் ஸ்டாட்ஸ் ரன் பண்ணணும். இல்லை கம்மியாக தான் சேஞ்ச் ஆயிருக்குன்னா தேவையில்லை. அது எப்படி ரன் பண்ணுவீங்கன்னா அப்டேட்ஸ், ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்றேன், அது ஒரு 10 மில்லியன்னா அந்த பர்சன்டேஜ் நான் வச்சுக்கோங்க. 20%க்கும் மேல உங்களோட டேட்டாவில் நிறைய சேஞ்சஸ் நடந்திருக்கு அப்படின்னா யூ ஹாவ் டு ரன் அப்டேட் ஸ்டாட்ஸ். அது எப்படி ரன் பண்ணுவீங்கன்னா அப்டேட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் டேபிள் நேம், இப்படிதான் ரன் பண்ணுவீங்க. அடுத்து கொரி ஆப்டிமைசர் அப்படின்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு கொரி, ஒரு கொரி ஒன்று டைப் பண்றீங்க, அந்த கொரிக்கு மிக சிறப்பான ஒரு எக்ஸிகியூஷன் பிளானை கொடுக்கறது தான் கொரி ஆப்டிமைசர். இட் ஜெனரேட்ஸ் த மோஸ்ட் எஃபிஷியன்ட் எக்ஸிகியூஷன் பிளான் ஃபார் ஏ கொரி. இதுதான் வந்து கொரி ஆப்டிமைசர். சரி, அடுத்து ஒரு டேட்டாபேஸ் ஃபைலை எப்படி ஷ்ரிங்க் பண்றது? ஏன் ஷ்ரிங்க் பண்ணணும்? சார்ட்ல போடுங்க, ஏன் ஷ்ரிங்க் பண்ணணும்?
டிபிசிசி ஷ்ரிங்க் ஃபைல், அந்த லாக் ஃபைல் நேமு கமா 1 அப்படின்னு என்ன சைஸோ அந்த சைஸ் வரையும் ஷ்ரிங்க் ஆகும். 10 MB இல்லை 100 MB இல்லை 500 MB அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அந்த 500 MB வரையும் ஷ்ரிங்க் ஆகும். ஓகே. ஷிங்க் ஆக்சுவலா ஒரு சில நேரம் ஷிங்க் பண்ணாம இருக்கிறது கூட நல்லது. உங்களோட டேட்டாபேஸ் வந்து நல்ல ஒரு திருப்பி நீங்க ஷிங்க் பண்ணாலும் திருப்பி க்ரோ ஆயிரும்னு வச்சுங்க உடனே. வழக்கமா டிபியே க்ரோ தான் ஆகும், உடனே க்ரோ ஆயிருதுன்னு வச்சுக்கோங்க. அப்ப நீங்க ஷிங்க் பண்ணது வேஸ்ட் தானே. அப்போ ஒரு சில நேரம் என்ன ஆகும், ஷிங்க் பண்ணா பெர்ஃபார்மன்ஸ் இம்பாக்ட் வரும். அடுத்து வாட் இஸ் பாயிண்ட் இன் டைம் ரெக்கவரி? பேர்லயே இருக்கு, ஒரு குறிப்பிட்ட பாயிண்டின் ஒரு जी குறிப்பிட்ட हेलो பாயிண்ட்ல நீங்க வந்து உங்களோட டேட்டாபேஸை ரெக்கவர் பண்ணணும். எப்படின்னா டேட்டாபேஸை ரீஸ்டோர் பண்றீங்க. जी ஒரு டவுட்டுங்க ஜி. சொல்லுங்க ஹரி. ஒரு டேட்டா பேஸ் சொல்லுங்க ஹரி. பண்றது மறுபடியும் அதே பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த டெய்லி பர்ஜ் ஆகுறதால டெய்லி நமக்கு டேபிள் டெலீட் ஆகுறதால லாக் ஃபைல் இன்க்ரீஸ் ஆகுது. ஓகே. நம்ம சிங்க் பண்றோம், ஓகே. மறுபடியும் அதுக்கு எனர்ஜி பண்ணணும். திருப்பியும் க்ரோ ஆயிரும். திருப்பியும் க்ரோ ஆகும் உங்களுக்கு. என்ன உங்களோட டேட்டாபேஸ்ல உள்ள டேட்டா வந்துகிட்டே அதான் இருக்கு. அப்ப என்ன ஜி பண்ணலாம்? நம்ம வந்து இந்த லாக் பேக்கப் எடுத்தா ஆ, ஆமா, லாக் பேக்கப் வந்து ஃப்ரீக்வெண்டா ஷெட்யூல் ஆ, பண்ணீங்கன்னா கூட குறையும். லாக் பேக்கப் ஷெட்யூல் பண்ணி வச்சிருக்கீங்கல்ல, எவரி 6 ஹவர்ஸோ இல்லை 3 ஹவர்ஸோ, அதை ஆல்டர் பண்ணி பார்த்தீங்கன்னாவும் நீங்க வந்து மெயின்டைன் பண்ணலாம் ஆமாங்க ஜி, ஆமாங்க ஜி, சைஸை. ஆமாங்க ஜி. அதை ஆல்டர் பண்ணி பாருங்க. இப்போ ஒரு எடுத்துக்காட்டு உங்களோட லாக் பேக்கப் ஷெட்யூல பாருங்க, எத்தனை ஓகே நேரத்துக்கு ஒரு தடவை ஓட்டுறீங்கன்னு. ஓகே ஓகேங்க ஜி. ஒரு சில நேரம் என்ன பண்ணோம்னா ஒரு சின்ன ட்ரிக் ஆ, இருக்கு. சிங்க் பண்ணாலும் சிங்க் ஆகாது. அப்ப ம், என்ன பண்ணுவோம்னா அந்த லாக் ஃபைல் சைஸ் இருக்குல்ல, அந்த ரைட் கிளிக் பண்ணி ப்ராப்பர்ட்டிஸ் போயிட்டு ஆ, லாக் ஃபைல் ஃபைல்ஸ் போயிட்டு இந்த லாக் இருக்குல்ல இங்க போயிட்டு இந்த சைஸை கொஞ்சம் பெருசு பண்ணி விடுங்க. 24ங்கிறது 30 MB இல்லை 50 MBன்னு. ம், அதுக்கப்புறம் ஓகே கொடுத்துட்டு திருப்பி போய் ம், ரைட் கிளிக் பண்ணி டாஸ்க் போயிட்டு ஷிங்க் பண்ணீங்கன்னா ஷிங்க் ம். ஆகும். இது ஒரு சின்ன ட்ரிக்கு. ஒரு சில பேர் என்னன்னா ஷிங்க் பண்றாங்க, ஓகே. ஷிங்க் ஆகல அப்படின்னு ஆ, சொல்லுவாங்க. அதுக்காக சொன்னேன். பாயிண்ட் இன் டைம் ரெக்கவரிங்கிறது ஒரு ஓகே ஓகே ஓகே. ஓகே சரி. பாயிண்ட் இன் டைம் ரெக்கவரிங்கிறது ஒரு டேட்டாபேஸை ஒரு ஸ்பெசிபிக் தேங்க்யூ ஜி. மொமெண்ட்டை ஓகே ஒரு ஸ்பெசிபிக் மொமெண்ட்டுக்கு நீங்க ரெக்கவரி பண்றீங்க அப்படின்னா லாக் பேக்கப் யூஸ் பண்ணி, அதுதான் பாயிண்ட் இன் டைம் ரெக்கவரி. இதுக்கு என்ன கீவேர்டு யூஸ் பண்ணோம்னா, நார்மலா ரீஸ்டோர் பண்றது ரீஸ்டோர் டேட்டாபேஸ் நேம் ஃப்ரம் டிஸ்க், அந்த ஃபில் பேக்கப் பார்த்து கொடுத்து வித் ரெக்கவரியோ இல்லை வித் நோ ரெக்கவரியோ கொடுத்துருவீங்க. அதே பாயிண்ட் இன் டைம் ரெக்கவரினா ஒரே ஒரு வித்தியாசம் தான், வித் ஸ்டாப் பட்டன் வரும், அவ்வளவுதான். இந்த ஒரு எக்ஸ்ட்ரா இந்த கீவேர்டு மட்டும் வரும். ஏன் வித் ஸ்டாப் பட்டன் கொடுக்குறோம்னா நம்ம சொல்லணும்ல எந்த மொமெண்ட்ல நிப்பாட்டு ரீஸ்டோர் பண்றது அப்படின்னு சொல்லி. அப்ப என்ன ஆகும், 10/4/2025 மதியம் 2 மணியோட எனக்கு ரீஸ்டோர் நிப்பாட்டிரு. ஆனா இந்த ஃபைல் எங்க இருக்கு, ஒரு 4 மணி வரை கூட இருக்கலாம் டேட்டா. நீங்க இது கொடுக்காம வித் ஸ்டாப் பட்டன் கொடுக்காம இருந்தீங்கன்னா இந்த பேக்கப் வந்து 4 மணி வரை உள்ள ரெக்கார்டா இருந்தா 16 வரையும் போயிடும் அது, நீங்க ஸ்பெசிஃபை பண்ணாம விட்டா. அதனால இந்த வித் ஸ்டாப் பட்டன் கொடுத்து நீங்க ஃபுல் டைம் ஸ்டாம்பை கொடுக்கணும். அப்புறம் ரெக்கவரின்னு கொடுத்துட்டீங்கன்னா ஆன்லைன்லேயே வந்துடும். இதுதான் பாயிண்ட் இன் டைம் ரெக்கவரி. அடுத்து பாயிண்ட் இன் டைம் ரெக்கவரி பண்றப்ப என்ன மாதிரி பிரச்சனைகள், என்னென்ன மிஸ்டேக்ஸ் வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த வித் ரெக்கவரியை கடைசியா நம்ம கரெக்டான பாயிண்ட்ல கொடுக்காம இங்கேயே கொடுத்துருவாங்க. ஒரு ஜஸ்ட் இமேஜின் பண்ணீங்க, ஃபர்ஸ்ட் இது ஒரு ஃபுல் பேக்கப் ரீஸ்டோர் பண்றீங்க, அதுக்கப்புறம் ஒரு 2 3 லாக் பேக்கப் ரீஸ்டோர் பண்றீங்க, அந்த 2 3ன்னு பண்றீங்கல்ல, அங்கேயே கொண்ட வித் ரெக்கவரின்னு கொடுத்துட்டீங்கன்னா ஆன்லைன்ல வந்துடும். அப்புறம் ஒரு சில லாக் ஃபைல விட்டுருவீங்க, வரிசையா இருக்கும்ல லாக் சீக்வன்ஸ். இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் பாயிண்ட் டைம் ரெக்கவரியில நீங்க ரீஸ்டோர் பண்றப்ப இந்த பிரச்சனை எல்லாம் வரும். அடுத்து ஸ்னாப்ஷாட் ரெப்ளிகேஷன் அப்படின்னா, உங்களோட டேட்டா வந்து பிரைமரியில பப்ளிஷர்ல என்ன இருக்கோ அப்படியே ஒரு காப்பி எடுத்தோண்ட இதுல வைக்கிறீங்க, எங்க செகண்டரியில சப்ஸ்கிரைபர்ல. அததான் வந்து ஸ்னாப்ஷாட் ரெப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லுவோம். பப்ளிஷர்ஸ் டேட்டா அஸ் இட் லுக்ஸ் அட் ஏ பாயிண்ட் இன் டைம். இங்க பப்ளிஷர்ல எப்படி இருக்கோ அப்படியே காப்பி பண்ணி சப்ஸ்கிரைபர்ல கொண்டு வைக்கிறீங்க அப்படின்னா அதுதான் ஸ்னாப்ஷாட் ரெப்ளிகேஷன். இது என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, டேட்டா வேல்யூம் வந்து ஸ்னாப்ஷாட்ல லோவா இருக்கும், டிரான்சாக்ஷன்ல மீடியம் ஹையா இருக்கும், லேட்டன்சி வந்து இதுல பீரியாடிக்கா இருக்கும், இதுல ரியல் டைமா இருக்கும்.
உங்களுக்கு பல்கா பெருசா கொண்டு போய் நீங்க காப்பி எடுக்கணும் அப்படின்னா ஸ்னாப்ஷாட். இது எப்பயுமே இது அப்ளிகேஷன் கான்ஃபிகர் பண்ற ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல வரும். டிரான்சாக்ஷனுங்கிறது சின்ன சின்ன சேஞ்சஸ் நடக்கிறதெல்லாம் கேப்சர் பண்ணி அங்க போய் அடிக்கணும் அப்படின்னா அதுதான் டிரான்சாக்ஷன் அப்ளிகேஷன். அடுத்து டிரான்சாக்ஷன் அப்ளிகேஷன்ல என்ன மாதிரி பிரச்சனை வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த கான்ஃபிளிக்ட் இஷ்யூ வரும், ஐடென்டிட்டி கான்ஃபிளிக்ட், அப்புறம் லேட்டன்சி பெர்ஃபார்மன்ஸ் பிரச்சனை, அப்புறம் ஏதாவது ஒரு ஏஜென்ட் ஃபெயிலியர் ஆயிரும், டிஸ்ட்ரிபியூஷன் ஏஜென்ட், லாக் ரீடர் ஏஜென்ட், இந்த மாதிரி ஏஜென்ட் ஏதாவது ஃபெயிலியர் ஆயிரும். இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் டிரான்சாக்ஷன் அப்ளிகேஷன்ல வரும். அடுத்து ஒரு எஸ்விஐடி எப்படி கில் பண்ணுவீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கில்லு எஸ்விஐடி. அந்த கில் பண்றதுக்கு மேலால அது என்ன கமாண்ட் அப்படிங்கிறத பார்த்துக்கணும். டிபிசிசி இன்புட் பஃபர் ஆஃப் இந்த எஸ்விஐடி கொடுத்து அது என்ன கமாண்ட் செக் பண்ணிட்டு இன்சர்ட் அப்டேட் டெலிட்டா இருந்தா நீங்க அப்ளிகேஷன் டீம்கிட்ட செக் பண்ணணும். செலக்டா இருந்தா நீங்க கில்லே பண்ணலாம். அப்படியே அதுவும் சில நேரங்கள்ல சில கமெண்ட்லாம் அதையும் கேட்க சொல்லுவாங்க அப்ளிகேஷன் டீம்ல. அடுத்து ஒரு பிளாக்கிங் செஷனை எப்படி ஐடென்டிஃபை பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த டைனமிக் மேனேஜ்மெண்ட் வியூ யூஸ் பண்ணி sys.dm_exec_request என்னன்னா பிளாக்கிங் செஷன் ஐடி வந்து 0வா இல்லாம இருந்தா அப்ப பிளாக்கிங் இருக்குன்னு அர்த்தம்ல. இந்த மாதிரி கண்டிஷன் கொடுத்து நீங்க வந்து பிளாக்கிங் செஷனை கண்டுபிடிக்கலாம். அடுத்து டெட்லாக் அப்படின்னா 2 செஷனு ரெண்டையுமே பிளாக் ஈச் அதர் பெர்மனன்ட்லி. when 2 sessions block each other permanently அதுதான் டெட்லாக் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து ஒரு டெட்லாக் வந்து எப்படி எக்ஸ்டெண்டட் ஈவெண்ட்ஸை யூஸ் பண்ணி கேப்சர் பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா கிரியேட் ஈவெண்ட் செஷன் ஒரு பேர் கொடுத்துக்கீங்க, ஆன் சர்வர் என்ன ஈவெண்ட் அப்படிங்கிறத ஆட் பண்ணிக்கிங்க, டார்கெட் என்ன அப்படிங்கிறத சொல்லிருங்க, எந்த ஃபைல்ல நீங்க சேவ் பண்ண போறீங்க அப்படிங்கிறத சொல்லிருங்க. இது ஃபைல் சைஸ் எவ்வளவு இருக்கணும், எத்தனை ஃபைல்ஸுக்கு ஒரு தடவை ரோல் ஆகணும் அப்படிங்கிறதையும் சொல்லிருங்க. இப்படி கொடுத்துட்டு ஆல்டர் ஈவெண்ட் அந்த செஷன் கொடுத்து அந்த செஷன் பேரை கொடுத்து சர்வர் ஸ்டேட் ஸ்டார்ட்னு கொடுத்துட்டீங்கன்னா ஸ்டார்ட் ஆயிரும். உங்களோட டெட்லாக் வந்து கேப்சர் ஆகும். இதை நீங்க ரீப்ளே பண்ணி பார்த்து எக்ஸ்டெண்டட் ஈவெண்ட்ஸ்ல ப்ளே பண்ணி பார்த்து நீங்க கண்டுபிடிச்சிடலாம் டெட்லாக் இருக்கா இல்லையா. இது மாதிரி ஒரு வழியில பண்ணலாம். இன்னொரு வழின்னா நம்ம சொல்லியிருக்கோம்ல ட்ரேஸ் எனேபிள் பண்றது 122 1204 அப்படின்னு ஒரு 2 ட்ரேஸ் நான் எனேபிள் பண்றது சொல்லி கொடுத்தேன்ல, டிபிசிசி ட்ரேஸ் ஆன், டிபிசிசி ட்ரேஸ் ஆஃப், அந்த மாதிரியும் பண்ணலாம். அப்பதான் உங்களுக்கு எரர் லாக்ல லாக் ஆகும் டெட்லாக் வந்துச்சுன்னா. அடுத்து எதனால ரெக்கவரி பெண்டிங் ஸ்டேட் வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு டேட்டாபேஸ் அந்த டேட்டாபேஸ் ஃபைல்ல இருக்கிற டிரைவ்ல இடம் இல்லாம இருக்கும், ஏதாவது ஒரு ஃபைல் காணாம போயிருக்கும், டிபி ஃபைல் லாக் ஃபைல் ஏதோ சடனா ஏதாவது கிராஷ் ஆயிருக்கும். இந்த மாதிரி சூழல்ல டேட்டாபேஸ் வந்து ரெக்கவரி பெண்டிங் ஸ்டேட்டுக்கு போயிடும். எப்படி அதை ஃபிக்ஸ் பண்ணோம்னா டேட்டாபேஸ் எமர்ஜென்சி மோட்ல எடுத்துட்டு ஆல்டர் டேட்டாபேஸ் நேம் செட் எமர்ஜென்சி மோட் எடுத்துட்டு இது சிபி ஐசியூல கொண்டு போற மாதிரி, இது டாக்டருங்க உட்காந்து ஆப்ரேஷன் பண்ற மாதிரி கடைசியா பேஷண்ட் வந்து பொழைச்சிருவார். அதுதான் இது டிபிசிசி செக் டிபி என்ன டிபி நேம் ரிப்பேர் அலோ டேட்டா லாஸ், இங்க டேட்டா லாஸ் இருக்கும். கடைசியா ஏதோ ஒரு அடிபட்டு போயிருது, பெரிய அங்கங்க சின்ன சின்ன காயமா இருக்குது, ஒரு பெரிய மேஜர் இஷ்யூ இருக்குது அப்படின்னா சின்ன சின்ன காயத்தெல்லாம் கவனிக்காம ஒரு பெரிய அது போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய காயத்தை மட்டும் சரி பண்ணி விட்டாருன்னா அதுதான் இது. இந்த ரிப்பேர் அலோ டேட்டா லாஸ்னா சின்ன சின்ன காயமெல்லாம் நம்ம கண்டுக்காம பெரிய பிரச்சனையை சரி பண்ணி விடுறது. கடைசி ஆன்லைன்ல எடுத்துருவீங்க. 10 மினிட்ஸ்ல முடிய போகுது, அதுக்கப்புறம் ரீஜாயின் பண்ணிக்கலாம். அடுத்து எப்படி ஸ்டார்ட் பண்றது அப்படிங்கிறது நெட் ஸ்டார்ட் எம்எஸ்எஸ்கல், நெட் ஸ்டாப் எம்எஸ்எஸ்கல் சர்வர். இது வந்து கமாண்ட் ப்ராம்ப்ட் வழியா. இந்த எம்எஸ்எஸ்கல் சர்வருங்கிறது என்னது அப்படின்னா இன்ஸ்டன்ஸ் பேரு. இது டிஃபால்ட்னு அப்படி இருக்கும். நேம்னா நீங்க என்ன பேர் கொடுத்துருக்கீங்களோ அந்த பேர் இருக்கும். அது 01 இருக்கலாம். இல்ல அது எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னா நம்ம கிளாஸ்ல பார்த்தோம். services.msc போயிட்டு ரைட் கிளிக் பண்ணி ப்ராப்பர்ட்டிஸ் போனீங்கன்னா எஸ்கல் சர்வீஸை அதுல இன்ஸ்டன்ஸ் நேமை பார்க்கலாம். அடுத்து ஒரு இண்டெக்ஸ் யூசேஜை எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படின்னா இந்த டைனமிக் மேனேஜ்மெண்ட் வியூஸ் இந்த பேர்ல இருக்கு பாருங்க, sys.dm_db இண்டெக்ஸ் யூசேஜ் ஸ்டாட்ஸ். இந்த டைனமிக் மேனேஜ்மெண்ட் வியூவை யூஸ் பண்ணி இண்டெக்ஸோட யூசேஜை நீங்க கண்டுபிடிக்கலாம். அடுத்து ஒரு அன்யூஸ்ட் இண்டெக்ஸ் எப்படி டிராப் பண்ணுவீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா டிராப் இண்டெக்ஸ் நேம், எந்த டேபிள்ல இருக்க இண்டெக்ஸை டிராப் பண்ணணுமோ அந்த டேபிள கொடுக்கணும். இப்படிதான் நீங்க வந்து யூஸ் ஆகாத இண்டெக்ஸை டிராப் பண்ணுவீங்க. இண்டெக்ஸே நல்லது தானே, டேட்டாவை ஃபாஸ்டா அக்சஸ் பண்றதுக்கு தானே, அதை ஏன் போய் டிராப் பண்றீங்க அப்படின்னு உங்களுக்கு கொஸ்டின் வரும்ல. ஏன் டிராப் பண்றோம்னா ஒரு சில நேரம் நம்ம இண்டெக்ஸ் கிரியேட் பண்ண பர்பஸுக்காக இல்லாம தொந்தரவு பண்ணும்.
அப்போ என்ன ஆகும், கொரி பிளான்ல இந்த இண்டெக்ஸ் இன்வால்வ் ஆகலை அப்படின்னா நீங்கள் அதை ட்ராப் பண்ணி விட்டுறணும். இதுக்கு பேர் பெர்ஃபார்மன்ஸ் டூனிங். பெர்ஃபார்மன்ஸ் இன்ஜினியர்னே ஒரு சில கம்பெனியில் இருப்பாங்க. அவங்களோட வேலையை எக்ஸிகியூஷன் பிளான் எடுத்து அதை ஆய்வு பண்ணி அதாவது அன்யூஸ்ட் இண்டெக்ஸ்லாம் எடுத்து தூக்கி விடுறது, இண்டெக்ஸ் ஆட் பண்ணுற இடத்துல ஆட் பண்ணுறது, இந்த மாதிரி வேலைகள் பண்ணுவாங்க. இது ஆக்சுவலாக நம்ம தான் பண்ணணும். ஒரு சில கம்பெனியில் தனியாக வச்சுருப்பாங்க. அடுத்து எப்படி ஒரு கவரிங் இண்டெக்ஸ் கிரியேட் பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிரியேட் இண்டெக்ஸ் நேம் ஆன் எந்த டேபிள் நேம் என்ன காலம் நேம் இன்க்ளூட் இதோட சேர்த்து இன்னொரு 2 காலத்தை நான் சேர்த்து கவர் பண்றேன் இண்டெக்ஸ் கிரியேட் பண்றப்ப. அதனாலதான் அது கவரிங் இண்டெக்ஸ். அடுத்து எப்படி ஒரு ரெப்ளிகேஷன் ஏஜென்ட்ஸை மானிட்டர் பண்ணுவீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, SP_REPL மானிட்டர் ஹெல்ப் பப்ளிஷர் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அது சம்பந்தமான டீடைல்ஸ்லாம் உங்களுக்கு வரும். மானிட்டர் பண்ணிக்கலாம் எல்லாம் கரெக்டா இருக்கா என்ன அப்படின்னு சொல்லி. அடுத்து ஒரு லாகின் மேப்பிங் எப்படி ஒரு லாகின் இது பண்ணுவீங்க அப்படின்னா, கிரியேட் லாகின் நேம் வித் பாஸ்வேர்டு ஈக்குவல் டு ஒரு ஸ்ட்ராங் பாஸ்வேர்டு கொடுங்க. இந்த மாதிரி கொடுக்கக்கூடாது. ஸ்ட்ராங் பாஸ்வேர்டு கேபிட்டல் லெட்டர் ஸ்மால் லெட்டர் நம்பர் சிம்பிள் ஒரு 10 கேரக்டர்ஸ்க்கு மேல இருக்கணும். அதுதான் ஸ்ட்ராங் பாஸ்வேர்டு. யூஸ் என்ன டிவி நேம் கிரியேட் யூசர் நேம் லாகின் நேம் சேமா தான் இருக்கும். ஃபார் எந்த லாகினுக்கு அதே லாகின் நேம் இங்க கொடுக்கணும். இப்படி கொடுத்துட்டீங்கன்னா இந்த டெஸ்ட் யூசர் வழியா நான் லாகின் பண்ணி இங்க போய் எந்த சர்வரில் கிரியேட் பண்ணிக்கலாம் அந்த சர்வர் நேமு எஸ்கியூஎல் சர்வர் ஆத்தென்டிகேஷன் இங்க இந்த யூசர் நேம் கொடுக்கணும் பாஸ்வேர்டு கொடுக்கணும். அவ்வளவுதான். கொடுத்து கனெக்ட் பண்ணீங்கன்னா கனெக்ட் ஆயிடும். அடுத்து ஒரு டேட்டாபேஸ் ஃபைலை எப்படி மூவ் பண்ணுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆல்டர் டேட்டாபேஸ் நேம் மாடிஃபைட் ஃபைல் அந்த பேரு ஃபைலோட பாத் இப்படி கொடுத்துட்டீங்கன்னா மூவ் ஆயிரும். இது வந்து நியூ பாத். அடுத்து ஒரு எஸ்கியூஎல் சர்வரோட வெர்ஷன் எப்படி கண்டுபிடிப்பீங்கன்னா, செலக்ட் அட் தட் வெர்ஷன் அப்படிங்கிற மாதிரி கண்டுபிடிப்போம். அடுத்து ஒரு டேட்டாபேஸ் சைஸ் எப்படி கண்டுபிடிப்பீங்கன்னா, SP_space used. அடுத்து லாங் ரன்னிங் queries எப்படி கண்டுபிடிப்பீங்கன்னா, sys.dm_exec ரெக்வஸ்ட்ல ஸ்டேட்டஸ் வந்து எதெல்லாம் ரன்னிங் இருக்கோ அங்க போய் ஆய்வு பண்ணி எதெல்லாம் லாங் ரன்னிங் இருக்கு அப்படின்னு கண்டுபிடிப்பீங்க. அது மாதிரி மிஸ்ஸிங் இண்டெக்ஸ் எப்படி கண்டுபிடிப்பீங்க அப்படின்னா, செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் இந்த டைனமிக் மேனேஜ்மெண்ட் வியூ. அது பேரே பாருங்க, dm_db_ மிஸ்ஸிங் இண்டெக்ஸ் டீடைல்ஸ். இந்த டைனமிக் மேனேஜ்மெண்ட் வியூவை யூஸ் பண்ணி நீங்க கண்டுபிடிப்பீங்க எந்த இண்டெக்ஸ்லாம் மிஸ்ஸிங் இண்டெக்ஸ் வந்து நீங்க இப்படிதான் கண்டுபிடிப்பீங்க. அடுத்து ஒரு டேட்டாபேஸ் எப்படி ஃபில் பேக்கப் எடுப்பீங்கன்னா, பேக்கப் டேட்டாபேஸ் அந்த டேட்டாபேஸ் பேரு டு எந்த டிஸ்க்கு அந்த டிரைவ் ஃபில் பார்த்து கொடுத்து பேக்கப் நேமும் கொடுக்கணும் .bak. அது மாதிரி லாக் பேக்கப் இருந்தா .trன்னு கொடுப்பீங்க. இன்னொரு இடத்துலயும் மாறும். இங்க டேட்டாபேஸ்க்கு பதிலாக இங்க லாக்னு மாறும். இது ரீஸ்டோர் பண்றப்ப பாத்தீங்கன்னா, ரீஸ்டோர் டேட்டாபேஸ் நேம் ஃப்ரம் டிஸ்க் இங்க கொடுத்தீங்கல்ல ஃபில் பேக்கப் அந்த ஃபில் பாத்தையும் கொடுத்துட்டு வித் நோ ரெக்கவரின்னு கொடுத்துட்டீங்கன்னா அடுத்தது ஏதோ ரீஸ்டோர் பண்ண போறீங்க அப்படின்னு அர்த்தம். இல்ல வெறுமனே இதோட படிக்கிட்டீங்கன்னா அதுவே ஆன்லைன்ல வந்துடும். பை டிஃபால்ட்டே வித் ரெக்கவரி தான். அடுத்து ரீஸ்டோர் வித் மூவ். ரீஸ்டோர் பண்ணும் பொழுது அந்த டேட்டா ஃபைலா இருக்கட்டும் லாக் ஃபைலா இருக்கட்டும் வேற பாத்துக்கு நீங்க மூவ் பண்ண போறீங்க. அப்படி இருக்கிற சூழல்ல வித்னு கொடுத்து மூவ்னு கொடுத்து அந்த டேட்டா ஃபைல் நேம் சிங்கிள் கோட்ஸ்ல டு புது பாத் நேம் கமா மூவ் லாக் ஃபைல் நேம் சிங்கிள் கோட்ஸ்ல டு லாக் ஃபைல் எந்த பாத்துல போய் சேரணுமோ அந்த ஃபுல் டைரக்டரியே கொடுக்கணும். அதான் ரீஸ்டோர் வித் மூவ். ஸ்கிரிப்ட் டு ஷ்ரிங்க் லாக் ஃபைல் எப்படி ஒரு லாக் ஃபைல ஷ்ரிங்க் பண்ணுவீங்க அப்படின்னா, DBCC ஷ்ரிங்க் ஃபைல் நம்ம ஏற்கனவே பார்த்தது தான் ரிப்பீட் ஆகுது. அந்த லாக் ஃபைல் நேம் கமா அந்த சைஸ் எந்த சைஸுக்கு நீங்க கொண்டாந்து ஷ்ரிங்க் பண்ணணும் அப்படிங்கிறது. இது என்ன பர்பஸுக்காகனா, ரெடியூஸ் லாக் ஃபைல் சைஸ். இது என்ன டைம்ல பண்ணோம்னா, ஒரு சில நேரம் பண்ணோம்னா டிரைவ் அண்டர்லைன் டிரைவ் இருக்குல்ல அது வந்து லோ ஃப்ரீ ஸ்பேஸா இருக்கும். அப்ப என்ன பண்ணுவோம், லாக் ஃபைல்ல கொஞ்சம் ஃப்ரீ ஸ்பேஸ் இருக்குன்னா ஒரு தற்காலிகத்துக்கு அது மாதிரி பண்ணி வச்சுப்போம். ஷ்ரிங்க் பண்ணி கொஞ்ச நேரம் காப்பாற்றுவோம் விண்டோஸ் ஸ்ட்ரீம் வந்து சைஸ் இன்க்ரீஸ் பண்ற வரையும். அடுத்து ஒரு ஆட்டோ க்ரோத் டிபில நடந்திருக்குதா அப்படின்னு பாக்குறது எப்படி கண்டுபிடிப்பீங்கன்னா, இந்த டைனமிக் மேனேஜ்மெண்ட் வியூல sys.dm_db_ லாக் ஸ்டாட்ஸ் வந்து டிபி ஐடியா கொடுத்தீங்கன்னா ஆட்டோ க்ரோத் வந்து எவ்வளவு நடந்திருக்கு அப்படிங்கிறத நீங்க ஆய்வு பண்ணிக்கலாம். அப்புறம் பிளாக்கிங் எப்படி கண்டுபிடிப்பீங்க அப்படின்னா, SP_put உங்களுக்கு தெரிஞ்சதுதான்.
எஸ்பி அண்டர் ஸ்கோர் ஹூ டு ஆக்டிவ்னு ஒன்று இருக்கு. இது மூலமாகவும் கண்டுபிடிக்கலாம். அடுத்து ஒரு டேட்டாபேஸ்ல எல்லா இண்டெக்ஸையும் நான் ரீபில் பண்ணணும் அப்படின்னா இந்த ஒரு ஸ்டோர் ப்ரொசீஜர் யூஸ் பண்ணி, இது வந்து ஒரு நல்ல ஸ்மார்ட்டான ஸ்டோர் ப்ரொசீஜர். எப்படின்னா எஸ்பி அண்டர் ஸ்கோர் எம்எஸ் ஃபார் ஈச் டேபிள். இந்த பேர்லேயே பாருங்க, ஒவ்வொரு டேபிளையும் லூப் அடி அப்படின்னு சொல்லுது பாருங்க. எதை லூப் அடினா இந்த கமாண்டை, இந்த கொஸ்டின் மார்க்கும் கொடுத்துட்டீங்கன்னா இந்த ஒவ்வொரு டேபிளையும் போயிட்டு இந்த கொரியை ரன் பண்ணும். ஆல்டர் இண்டெக்ஸ் ஆல் ஆன், ஒவ்வொரு டேபிளையும் போய் எல்லா இண்டெக்ஸையும் ரீபில்ட் பண்ணு அப்படின்னு சொல்றதா அந்த கமாண்ட். இப்போ ஒவ்வொரு கமாண்டா நீங்க ரன் பண்றதுக்கு பதிலாக டேபிளை கண்டுபிடிச்சு இந்த கமாண்டை கொடுத்துட்டீங்கன்னா இந்த டேட்டாபேஸ்ல இருக்கிற அனைத்து டேபிள்ல உள்ள எல்லா இண்டெக்ஸையும் ரீபில்ட் பண்ணிடும் இந்த கமாண்ட். அதே மாதிரி ரீஆர்கனைஸ்னா இந்த கமாண்ட் மட்டும் மாறும். இங்க ரீபில்டு, இங்க ரீஆர்கனைஸ், அவ்வளவுதான். இந்த கொஸ்டின் மார்க் ஏன் கொடுக்குறோம் அப்படின்னா இந்த லூப்ல இருந்து எடுக்குது இல்ல, ஒவ்வொரு ஃபார் ஈச் டேபிள் இருக்குல்ல, ஒவ்வொரு டேபிள் இருக்குல்ல இந்த டேட்டாபேஸ்ல, ஒவ்வொரு டேபிளா பாஸ் ஆகும். ஃபர்ஸ்ட் ஒரு டேபிள், அடுத்து ஒரு டேபிள், அது மாதிரி ஃபுல்லா லூப்ல ரன் பண்ணி இதை கம்ப்ளீட் பண்ணும். இது ரொம்ப ஒரு ஸ்மார்ட்டான ஒரு இது நல்லா தெரிஞ்சுக்கிங்க. நம்ம ஒரு வேலையை நிறைய தடவை பண்றோம் அப்படின்னா நிறைய ஆப்ஜெக்ட்ஸுக்கு இது மாதிரி போட்டு விட்டீங்கன்னா ஈஸியா முடிஞ்சிடும். ஆனா ஒரு டேபிள் ஒரு இண்டெக்ஸா நீங்க கண்டுபிடிச்சு பண்றதுக்கு இந்த மாதிரி இது பண்ணிட்டீங்கன்னா இது ஒரு ஸ்மார்ட்டான வே இது. அடுத்து ஒரு அப்டேட் ஸ்டாட்ஸ் வந்து எல்லா டேபிளுக்கும் நம்ம ரன் பண்ணணும்னா அதே தான். அப்டேட் ஸ்டாட்ஸ் அந்த கொஸ்டின் மார்க் கொடுத்துறீங்க, அங்க டேபிள் நேம் அப்படியே பாஸ் ஆகிட்டே இருக்கும். ஏன்னா இந்த கமாண்ட் தான் அந்த ஒவ்வொரு டேபிளையும் அங்க பாஸ் பண்ற ஸ்டோர் ப்ரொசீஜர். இது நீங்க இது எல்லா கமாண்டுக்குமே இது மாதிரி பண்ணிக்கலாம். எங்க நீங்க அந்த ஆப்ஜெக்ட் பாஸ் ஆகணுமோ அந்த இடத்துல மட்டும் கொஸ்டின் மார்க் கொடுத்துக்கணும், சிங்கிள் கோட்ஸ்ல கொடுத்து. அதுக்கு முன்னால இஎக்ஸிசி அந்த எஸ்பி அண்டர் ஸ்கோர் எம்எஸ் ஃபார் ஈச் டேபிள். இது ஒரு ஸ்டோர் ப்ரொசீஜர். ஒவ்வொரு டேபிளா போய் ரன் பண்ணு அப்படின்னு சொல்றது இந்த ஸ்டோர் ப்ரொசீஜர் தான். இதுதான் நம்மளோட இன்டர்வியூ கொஸ்டின். இந்த ஹாப்பி லேர்னிங், ஐ am confidently growing my SQL DBA skills every day and moving steadily toward my dream job as a SQL DBA. இதை நீங்க வந்து ஆடியோவா பேசியோ நீங்க ரெக்கார்ட் பண்ணி நீங்க டெய்லி கேட்கலாம். இது எதுக்காகனா இது ஒரு கைண்ட் ஆஃப் அஃபர்மேஷனு. நீங்க இது சம்பந்தமா நிறைய தேடுவீங்க, நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுவீங்க, லேபு இது நிறைய படிப்பீங்க. உங்களை வந்து க்ரூம் ஆகி அப்ஸ்கில் பண்ணி போவீங்க. இந்த எஸ்கியூஎல் டிபிஏ ஸ்கில்ஸ் பதிலாக வேற ஏதாவதுன்னா நீங்க நிரப்பிக்க வேண்டியதா, மாத்திக்க வேண்டியதான். இது வந்து இந்த எக்ஸாம்பிள் வந்து எஸ்கியூஎல் டிபிஏ ஸ்கில்ஸ்க்கு. இதை நீங்க டெய்லி நீங்களே இதை அப்படியே பேசி வாட்ஸ்அப்ல இல்லை ஏதோ ஒரு வகையில பேசி ரெக்கார்ட் பண்ணிட்டு டெய்லி கேட்டாலும் சரி, இது பிரிண்ட் அவுட் எடுத்து ஒட்டி வச்சு டெய்லி பாக்குற மாதிரி சூழல்ல, இல்லை மொபைல் ரேப்பரா வச்சுக்கிட்டாலும் சரி, வால்பேப்பரா, இது ஒரு கைண்ட் ஆஃப் அஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை நான் ஷேர் பண்றேன், இந்த 50 இன்டர்வியூ கொஸ்டினும். இதை நம்ம ஏற்கனவே பார்த்தது தான், அதுல இருந்து அப்படியே ஒரு எடுத்தது. இதை நம்ம வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆல்வேஸ் ஆன் அவைலபிலிட்டி குரூப்பும் ஃபெயிலோர் கிளஸ்டிங் மட்டும் நம்ம கவர் பண்ண முடியல. அது என்னன்னா உங்களுக்கு பர்சனல் லேப்டாப்னால கொஞ்சம் சவாலாக இருக்குது. அது நான் ஒரு ரிசால்வ் பண்ணி அது ஒரு சீரீஸாக கூட நம்ம பண்ணிடுவோம் அடுத்தடுத்த பேட்ச்ல. அதை மட்டும் தனியாக ஒரு சீரீஸ் மாதிரி பண்ணி பார்த்துருவோம். ஆல்வேஸ் ஆன் சீரீஸ் இல்லை கிளஸ்டர் சீரீஸ் அந்த மாதிரி அது தனியாக ஒரு இதை கவர் பண்ணிடுவோம். 5 கிளாஸோ இல்லை 10 கிளாஸோ.